ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான 10 வீட்டு குறிப்புகளாக பார்க்க போகிறோம். இந்த டிப்பு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இனிமேல் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் நம்ம ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம் இல்லையா, அந்த டைம் நம்ம ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும்ங்க, இந்த மாதிரி ஒரு கவர் பேக்கு தருவாங்களே, இந்த பேக்கை நீங்கள் கீழே தூக்கி போடாமல் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேக்கை நீங்கள் சுற்றியுமே இது போல் நீங்கள் சின்னதாக எல்லா பக்கம் கை வச்சு இது போல் நம்ம மடித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மடிச்சு விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி நம்ம இந்த பேப்பரை நம்ம கை வச்சு அழகாக கசக்காமல் கொஞ்சம் நீட்டாக நம்ம மடித்து விட்டுக்கலாங்க. நான் மடித்து விட்டு காமிக்கிறேன், அதே போல் நீங்களும் மடித்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் கை வச்சு எல்லா பக்கம் நல்லா அழகாக நம்ம அடித்து விட்டாச்சு. இந்த மாதிரி நீங்கள் மடிச்சு விட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லர் எடுத்துக்கலாங்க. ஸ்டாப்லர் எடுத்துகிட்டு இந்த பேப்பர் மேலே மூளைக்கு அங்கங்கே நீங்கள் ஸ்டாப்லர் நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப்லர் பின் நீங்கள் போட்டு வைக்கும்போது கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் கலண்டு வராது, ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணவும் முடியுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஏதாவது சட்டை இருந்துச்சுன்னா இது போல் நீங்கள் சின்னதாக கட் பண்ணி இந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளே நீங்கள் இப்படி வச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நீங்கள் பார்த்து நம்ம வீட்டில் சாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சாக்ஸு மாஸ்க் ஏதாச்சும் இருந்தால் இதுக்குள்ளே நீங்கள் வச்சு விட்டுக்கலாம். பார்க்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இதை கொண்டு போய் உங்கள் செல்ஃபில் நீங்கள் வச்சிங்கன்னா எடுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. டைமும் சேவ் ஆகும். அது மட்டுமே இல்லாமல் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நிறைய பொருட்களை பார்த்தோன்னா லைட்லாம் யூஸ் பண்ணலாம். லைட்டர்லாம் யூஸ் பண்ணும்போது நிறைய அழுக்கு பிடிச்சிருக்குங்க, எண்ணெய் பிஸ்காக இருக்கும். அதையெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டூத் பேஸ்ட் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த பேஸ்ட்டும் எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக நீங்கள் டூத் பேஸ்ட்டை அந்த லைட்டர் மேலே அப்ளை பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் கையை வச்சு எல்லா பக்கம் நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட்டை நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்ட பின்னாடி ஒரு சின்ன துணியை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கோல்கேட் அப்ளை பண்ணி நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த லைட்டர் மேலே எண்ணெய் பிசுக்கு, அழுக்கு கரை, எந்த கரையாக இருந்தாலும் எல்லாமே போய் லைட்டர் நல்லா பலன்னு புதுசு போல் மின்னுங்க. கண்டிப்பாக இந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நீட்டாக அழகாக நம்ம தொடச்சி எடுத்தாச்சாச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம தேங்காய்லாம் யூஸ் பண்ணிவிட்டு பாதி தேங்காய் யூஸ் பண்ணிட்டு பாதி தேங்காய் வைக்கும்போது 1 நாள் 2 நாள் மட்டுமே நல்லாயிருக்குங்க. நாளாக தேங்காய் கலர் ஒரு மாதிரி கலர் மாறி போயிடும் இல்லையா, அந்த மாதிரி கலர் மாறாமல் இருக்க தேங்காய் உள்ளுக்குள்ளே ஒரு கொஞ்சம் போல் தேங்காயின்னு நீங்கள் கையில் தொட்டு இந்த தேங்காய் ஃபுல்லாகவே நல்லா நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்ட பின்னாடி இது கூடவே நீங்கள் கொஞ்சமாக சால்ட் எடுத்து தேங்காய் உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டு மறுபடியுமே இந்த சால்ட்டை நீங்கள் தேங்காய் பக்கம் எல்லா பக்கம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 மாதம் ஆனாலுமே ஒன்றுமே ஆகாது. வளர்ப்பு தன்மை வராது, தேங்காயோட கலர் மாறாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் துணி அட்டை பாக்ஸ் தான் தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த துணி அட்டை பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய கேலண்டர் பேப்பரை இது போல் கட் பண்ணி உள்ளுக்குள்ளே நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஆனியன்லாம் வாங்கிட்டு இந்த ஆனியன்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக காய்கறியில் வைக்கிறதோட இது போல் அட்டை பாக்ஸில் வச்சிங்கன்னா அந்த வெங்காயம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் பாருங்கள், அட்டை பாக்ஸுக்குள்ளே வெங்காயம் நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் அரிசி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அரிசியும் எடுத்துக்கலாங்க. அரிசி எடுத்துகிட்டு இந்த வெங்காயத்து மேலே அங்கங்கே நீங்கள் போட்டுக்கோங்க. இது எதுக்காக நம்ம சீக்கிரம்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் அவ்வளோ சீக்கிரம் ஈரப்பதம் வராது. ஈரப்பதம் வந்தாலும் இந்த அரிசி ஃபுல்லாகவே ஈரத்தை இழுத்துருங்க, அதுக்காகத்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணினா வெங்காயம் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சீக்கிரமாக கெட்டுமே போகாது. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நிறைய பேரில் பார்த்தீங்கன்னா தொடப்பமெல்லாம் வீடு கொடுத்தா யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த தொடப்பம் நம்ம கூட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கிட்ட சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி தொடப்பம் சீக்கிரமாக உடஞ்சி போகாமல் இருக்க ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்க. அந்த தொடப்பம் பிளாஸ்டிக் டப்பா எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு அரை விரல் சைஸுக்கு நீங்கள் வெள்ளை செலோ டிப்பு இது போல் நீங்கள் ரோல் மாதிரி நல்லா நம்ம சுற்றி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம அரை விரல் சைஸுக்கு இந்த டேப்பை நம்ம சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் வீடு நம்ம கூட்ட ஆரம்பிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வீடு கூட்டும்போது அவ்வளோ சீக்கிரம் தொடப்ப குச்சி உடஞ்சி போகாது. ரொம்ப நாளைக்கு வச்சு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அடிக்கடிக்கு தொடப்பம் வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இதனால நீங்கள் பணத்தையுமே சேவ் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த டிப்பு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் குழந்தைங்கள்லாம் எழுதுவாங்க இல்லையா, குழந்தைங்க ஒரு பக்கம் நோட்டில் எழுதுவாங்க, இன்னொரு பக்கம் பேப்பரில் பார்த்தோன்னா எழுதிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பேப்பர் நான் ஒரு 10 பேப்பர் போல் கட் பண்ணி இது போல் நான் வச்சுருக்கேன். எல்லா பேப்பரும் இது போல் நல்லா லென்த்தாக ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேப்பர் ஃபுல்லாகவே நல்லா ஒட்டக எடுத்து அடுக்கி நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம துணி காய போட்டுற கிளிப் இருக்குல்ல, அந்த கிளிப் எடுத்துகிட்டு இந்த பேப்பர் சென்டரில் இது போல் நீங்கள் கிளிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் நம்ம எடுத்துக்கலாங்க. டபுள் டேப் எடுத்துகிட்டு ஒரு சின்ன பீஸாக மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண டபுள் டேப்பை இந்த கிளிப்பு சென்டரில் நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். இது போல் டேப்பை நல்லா ஒட்டிட்டு நல்லா அழுத்தி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்கிற ஸ்டிக்கர் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது நம்ம வீட்டு கிச்சனில் முன்னாடியே நம்ம ஒட்டி வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த பேப்பர் கிளிப்பை நான் கிச்சன் உள்ளுக்குள்ளேயும் அழகாக நான் ஒட்டி விட்டுக்கிட்டேன். முன்னாடி தெரு மாதிரி ஒட்டிக்கிட்டேங்க. இது எதுக்காக நம்ம ஒட்டிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு கிச்சனில் சாப்பாடு செய்யும்போது ஏதாச்சும் ஒன்று தீர்ந்து போச்சு அந்த பேரை நம்ம இந்த பேப்பரை உள்ளுக்குள்ளே எழுதி வச்சுட்டோம்னா திரும்ப வாங்கும்போது ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக வேண்டித்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உடஞ்சி போனால் பிளாஸ்டிக் பிளேட் எடுத்திருக்கேன். நம்ம நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பழைய பிளாஸ்டிக் பிளேட்டு அப்படிலாம் உடஞ்சி போனால் பிளாஸ்டிக் பிளேட் இருந்தால் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, தூர வச்சுருவாங்க. அந்த மாதிரி தூர வைக்காமல் இது போல் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாஸ்டிக் பிளேட்டை நீங்கள் சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளாஸ்டிக் டப்பா இது போல் எடுத்துருக்கேன். இந்த பிளாஸ்டிக் டப்பாவை நம்ம திருப்பி நம்ம வச்சுக்கலாங்க. டபுள் டேப்பு கொஞ்சம் பெருசாக நம்ம கட் பண்ணி இந்த பாக்ஸு சென்டரில் நம்ம ஒட்டி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு உடஞ்சி போனால் பிளேட்டை கரெக்டாக இது போல் நீங்கள் வச்சு நல்லா கை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா டைட்டாக ஒட்டிக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பிளேட்டுக்குள்ளே ஒரு டம்ளரு அதை சுற்றியும் சின்ன சின்ன டப்பாவில் நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க. டம்ளர் உள்ளுக்குள்ளே ஸ்பூனு கத்தி எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி அடுக்கி வச்சு உங்கள் கிச்சனில் எங்கே வைக்கணும்னு தோணுதோ அங்கே கொண்டு போய் நீங்கள் வச்சுக்கலாம். இடமும் ரொம்ப கம்மியாக தாங்க பிடிக்கும். பார்க்குமே ரொம்ப அழகாக இருக்கும், எடுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டை இன்றைக்கி கேஸ் ஸ்டவ் தாங்க க்ளீன் பண்ண போகிறோம். நான் முன்னாடியே பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்வை நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷைனிங்காகவே இல்லை. நம்ம என்ன தான் போட்டு க்ளீன் பண்ணாலும் ஒரு சில இடங்களில் ஒரு மாதிரி அழுக்கு பிடிச்ச மாதிரியே தெரியுதுங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்காக இந்த டிப்பை நான் ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப ரொம்ப க்ளீனாக நல்லா பல பளிச்சு நல்லா ஷைனிங்காக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டாண்ட் நம்ம எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுட்ரு இருக்கு இல்லையா, அந்த பவுடரை நீங்கள் கேஸ் மேலே கொஞ்சமாக நம்ம கொட்டிக்கலாங்க. கொஞ்சமாக நம்ம பவுடர் கொட்டி விட்ட பின்னாடி கை வச்சு இந்த பவுடர் நம்ம கேஸ் மேலே எல்லா பக்கமும் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். நம்ம கேஸ் ஸ்டவ் என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சாலும் ஒரு சில இடங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சில இடங்கள் ரொம்ப அழுக்கு பிடிச்சிருக்கும். அந்த அழுக்கு எல்லாமே இந்த பவுடர் எடுத்து கொடுத்துருங்க. அதுக்காக வேண்டித்தாங்க. இப்போ நம்ம பவுடர் எல்லா பக்கம் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு நம்ம நல்லா தொடச்சி விட்டுக்கலாங்க. அந்த கேஸ் மேலே நீங்களே பாருங்கள், ஒரு சில இடங்களில் ரொம்ப அழுக்கு பிடிச்ச மாதிரி வெள்ளையாக தெரியுது தானே. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி நீங்கள் ஒரு துணி வச்சு நீங்கள் தொடச்சிட்டு பாருங்கள். கேஸ் ஸ்டவ் மேலே கண்ணுக்கு தெரியாத அழுக்குமே இருக்காது. அப்புறம் கேஸ் ஸ்டவ் பார்க்கவே நல்லா நல்லா ஷைனிங்காக புதுசு போல் நல்லா பலன்னு இருக்குங்க. நான் இப்போ கேஸ் ஃபுல்லாகவே தொடச்சிட்டு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். பாருங்கம்மா, கேஸ் ஃபுல்லாகவே நல்லா நம்ம தொடச்சாச்சு. அந்தளவுக்கு சூப்பராக க்ளீனாக இருக்குது. நல்லா பலன்னு ஷைனிங்காக மின்னுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு கேஸ் ஸ்டவ்வுமே ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கம்மா.
நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டு இரும்பு தோசைக்கல் இருந்தாலே பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு தோசை எழுந்து போகாது. அதுக்கு இந்த சிம்பிள் ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இரும்பு தோசைக்கல் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு துணி வச்சு நல்லா நம்ம தோசை தவா ஃபுல்லாகவே நல்லா நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாதி உருளைக்கிழங்கு எடுத்து எண்ணெயில் தொட்டுட்டு இந்த தோசைக்கல் ஃபுல்லாகவே நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா நம்ம தேய்ச்சிட்டதுக்கப்புறம் கல் நல்லா சூடாக இருக்கணுங்க. கல் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு எப்போதும் போல் நீங்கள் தோசை ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தோசை போது பார்த்தீங்கன்னா எந்த தோசை கல்லாக இருந்தாலும் தோசை அருந்தே போகாது. டக்குன்னு அழகாக தோசை நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் எப்போ தோசைக்கல் எழுந்து வராமல் போகுதோ அப்போ இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக வேலையும் முடிஞ்சிருங்க. இப்போ நம்ம மெதுவாக ஓரங்கள் வச்சு தோசை செய்ய ஓரங்கள் வச்சு மட்டும் எடுத்து நம்ம தோசை ஃபுல்லாக திருப்பி நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் எப்போதும் போல் தோசை நம்ம எடுத்து போட்டுக்கலாங்க. ஒவ்வொரு தடவை நீங்கள் தோசை சுடும்போது எண்ணெய் தொட்டு உருளைக்கிழங்கு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கம்மா. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியை ஒரு மணி பர்ஸ் எடுத்துருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை நம்ம சைடில் வச்சுக்கலாங்கம்மா. அதுக்கப்புறம் ஒரு கட்டை பேக் நான் எடுத்துக்கிறேன். கட்டை பேக் எடுத்துகிட்டு நம்ம சின்ன குட்டி மணி பர்ஸ் எடுத்துருக்கேன். அந்த பர்ஸை எடுத்துகிட்டு இந்த கட்டை பேக் உள்ளுக்குள்ளே இந்த மணி பர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோ, ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இது மாதிரி நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பின் எடுத்துகிட்டு இது உள்ளுக்குள்ள நம்ம அந்த கட்டை பேக் அந்த பர்ஸு ரெண்டும் சேர்த்த மாதிரி நம்ம டைட்டு நல்லா நம்ம பின் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பர்ஸு உள்ளுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் நீங்கள் வெளியில் கொண்டு போகும்போது கட்டை பேக்கில் ரேஷன் கடைக்கு இல்லை மளிகை கடைக்கு கொண்டு போகும்போது பணம் நம்ம கொண்டு போக முடியும். அதுக்காக இது உள்ளுக்குள்ளே ரேஷன் கார்டு, காசு, சில்லறை எதுவாக இருந்தாலும் இது உள்ளுக்குள்ளே நம்ம வச்சுட்டு எப்போதும் போல் ஜிப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட்டை பேக்கை நம்ம ரோல் பண்ணி கையில் நம்ம பிடிச்சிட்டு போனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். மணி பர்ஸுமே தொலையாமல் இருக்கும். நம்ம எடுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன டிப்பில் உங்களுக்கு எந்த டிப்பை பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்பில் எந்த டிப்பு உங்களுக்கு தெரிஞ்ச டிப்புன்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.